there were two people. முக்கிய இன்ஃபேக்ட் ஆல்மோஸ்ட் 14 months நான் வீட்டில் உட்காந்தேன் நடிக்க முடியாமல். ஏன்னா சில சில பேர்னால அது நான் சொல்ல விருப்பப்படல. அது ஓகே, அது ஒரு ஃபேஸ். பட் எனக்கு சௌத்ரி சார், ஆர்பி சௌத்ரி சார் வந்து கூப்பிட்டு, முக்கியமாக இந்த தருணத்தில் நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நான் ஏன் எல்லாரும் உழைக்கிறேன், 24 மணி நேரம் நான் எப்போ தூங்குறேன், எப்போ எந்திரிச்சு இப்போ வேலை செய்யறேன் அப்படின்லாம் சொன்னாங்க. உண்மையிலேயே ஒரு வருடம் வந்து என்னோட பர்சனல் லைஃப் ரொம்ப ரொம்ப பாதிச்சு இருந்தாலும் இந்த படம் நல்லா வெற்றிகரமாக வரணுன்றதுக்காக என் கூட இருந்து என் கஷ்டங்களில் என்னை ஊக்கப்படுத்தி என்னை வந்து இந்த நாள், இந்த நேரம், இந்த நொடி உங்கள் முன்னாடி இவ்வளோ பாசிட்டிவாக நிப்பாட்டினதுக்கு காரணமாக இருந்தால் என்னை வருங்கால் மனைவி, என்னோட துணைவி சாய் தன்ஷிகாவுக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நன்றி சொல்லணும். பிகாஸ் வேறு யாராவது தான் பிச்சுக்கிட்டு ஓடிட்டு இருப்பாங்க நேரம். எனக்கு ஆர்பி செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஐ ஷுட் தேங்க் ஆர்பி சௌத்ரி சார். அந்த நேரத்தில் எனக்கு வந்து என் மேலே கொடுத்த கான்ஃபிடன்ஸ். இதெல்லாம் தாண்டி ஒரு நபருங்க, ஒரே ஒரு நபர், திருப்பூர் சுப்பிரமணியம் அண்ணன். அந்த திருப்பூர் சுப்பிரமணியம் அண்ணன் கொடுத்த அந்த ஒரு ஊக்கம், அந்த ஒரு நம்பிக்கை, அது வீண் போகக்கூடாதுன்றதுனால்தான் நான் என்னோட உழைப்பு அதிகரித்து இந்த படம் நன்றாக கொண்டு வரணும். தமிழ்லையும் சரி, தெலுங்குலையும் சரி, எல்லாருமே நான் சொன்னது வந்து, இவன் எதுக்கு நம்மளுக்கு நடிப்பு சொல்லித்தரான், இவன் எதுக்கு எனக்கு வரிகளுக்கு வந்து ஒரு 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 விஷயம் சொல்றாப்புல, இவன் எதுக்கு இசையமைப்புல வந்து எனக்கு ஒரு விஷயம் இவன் எதுக்கு வந்து நான் நடன பயிற்சி, முக்கியமா திலீப்புக்கு வந்து எதுக்கு நம்மளுக்கு எதுக்கு ஸ்டண்ட் பத்தி இவன் சொல்றான் அப்படின்னு சத்தியமா சொல்றேங்க. இந்த ஈகோ இல்லாத இந்த கூட்டம்னாலதான், இந்த ஈகோ இல்லாத இந்த டெக்னீஷியன்ஸ், இந்த ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸஸ், இந்த டீம் எனக்கு கிடைச்சதுனால தான் மகுடம் வந்து இவ்வளோ சிறப்பாக வந்திருக்கு. ஏன்னா சத்தியமாக வந்து எந்த நேரத்துலையும் வந்து என்னால் வந்து நான் நினச்சது சாதிச்சிருக்க முடியாது. ஐ கேன் ஸ்டார்ட் வித் எவ்ரி ஒன், ரைட் ஃப்ரம் துஷாரா, நெக்ஸ்ட் மை வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் அஞ்சலி ஃபார் த லாஸ்ட் so many 15 years. அண்ட் ஏன்னா ஆர்டிஸ்ட் கிட்ட வேலை வாங்குறது நான் கற்றுக்கிட்டது பாலாண்ணா கிட்ட. கேமரா எப்போ ஆன் ஆகும் அவங்களுக்கே தெரியாமல் நான் மதம் சாருக்கெல்லாம் நான் வந்து கேமரா ஆன் பண்ணி விட்டு, சார் அப்படியே பாருங்க சார், அப்படியே பாருங்க சார், கட் மூவிங் ஆன், அதான் ஜான் விஜய் சொன்ன மாதிரி, எடுக்கலையே சார், இல்லை சார் எடுத்தாச்சு சார், உங்கள் கண்ணு தான் சார் முக்கியம் அப்படின்ட்டு அவர் சொல்லிகிட்டே இருப்பேன். அவருக்கு ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். பட் when I show him the footage, he understood. எனக்கு அதே மாதிரி தான் மற்ற நடிகர்கள். ஐ டோன்ட் நோ, லைக் எனக்கு அந்த இப்போ மாயா ஆகட்டும், லைக் எவ்ரி ஒன், அந்த தம்பி அஸ்வின் ஆகட்டும், லைக் ஐ ஹாவ் டு கோ டவுன் டு தேர், அவங்க இடத்துக்கு வந்து உன் ஜூஸும் வேணாம், உன் காரும் வேணாம் அப்படின்னு சொல்லும்போது, அது சொல்லும் போது அவங்க உள்வாங்கி பண்ணுறது, இட் இஸ் எனக்கு பிடிச்ச ஒரு கிராஃப்ட் இதுங்க. 35 வருஷத்தோட கனவு. இந்த இடத்துல வந்து நான் உண்மையிலேயே வந்து எங்கள் அப்பாவுக்கு நான் நன்றி சொல்லணும். எப்படி நீங்கள்லாம் இப்படி காத்துட்டு இருந்தீங்களோ, கிட்டத்தட்ட ஒரு 4.5 மணி நேரம் வந்து அவர் நின்றுட்டு இருந்தார். நான் அர்ஜுன் சார் கிட்ட உதவி இயக்குனராக வேலை செய்கிறதுக்கு நான் கேட்கும் போது அவர் ஷூட்டிங்கில் இருந்தார். பட் 4.5 மணி நேரம் நின்னார். வேணாப்பா, தெரிஞ்ச அர்ஜுன் அங்கிள் தான், எனக்கு எத்தனையோ வருஷம் பழக்கம். பட் இருந்தாலும், இல்லைடா நீ அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர போகிற, ஸ்கூலில் உனக்கு கேட்டு இப்போ எப்படி அட்மிஷன் நின்னனோ அதே மாதிரி உனக்கு நான் நின்று நான் உனக்கு வேலை வாய்ப்பு கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நின்று எனக்கு ஊக்கப்படுத்தி என் கனவை நினைவாக்கின எங்கள் அப்பாவுக்கு நான் வந்து நன்றி தெரிவித்தே ஆகணும். அது வந்து நான் கடமைப்பட்டிருக்கேன் எங்கள் அப்பாவுக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்கும். ஆனால் சினிமான்னு சொல்லும்போது நிறைய பேர் பெற்றோர்கள் வந்து இல்லை மீடியா சினிமாலாம் வந்து முக்கியமாக பெண்களுக்கும் அந்த விஷயம் இருக்கும். இல்லை மீடியாவில் வந்து தப்பு, அதுக்குள்ள போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் அம்மா வந்து முக்கியமாக சண்டைக்கோழி காரணம் வந்து எங்கள் அம்மா தாங்க. எங்கள் அப்பா வந்து இல்லை இவ்வளோ காசுலாம் செலவு பண்ண முடியாதுன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. நீ காசு செலவு பண்ணுறியா இல்லை நான் காசு செலவு பண்ண? நான் லிங்குசாமியோட கதை கேட்டேன். இந்த படம் தான் என் பையனை வந்து பெரிய ஆக்ஷன் ஹீரோ ஆகணும்னு எங்கள் அம்மா தான் சொன்னது. ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு எங்கள் அப்பா அம்மாவோட அந்த ஒரு அவங்க கொடுத்த அந்த நம்பிக்கை தான் 35 வருஷம் கழிச்சு டுடே ஐம் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ அஸ் அ டைரக்டர். அஃப்கோர்ஸ் கோஸ்ட் டைரக்ஷன் ஓகே, பட் அஃபிஷியலாக விஷால் என்ற 45வது புதுமுக இயக்குனர் 99வது படம் ஆர்பி சௌத்ரி சார் சூப்பர் ஃபிலிம்ஸில் நிற்கிறது பெரிய விஷயம்.
ஐ ஷுட் ரியலி தேங்க் மை குருநாதர் அர்ஜுன் சார், ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார். அவர் என்னை நடிக்க வச்சார். டேய் தேரிக்கே வெட்ரா வெயிடா அந்த கிளாப் போர்டு வந்து நில்லு நடிதான்னு சொல்லி அன்றைக்கி நடிக்க வச்சு என்னை வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணி என்னை வந்து நடிகராக வந்து போய் நடிக்க ஆரம்பிடான்னு சொன்னது அவர். இன்னைக்கு நான் இயக்குனராக ஆகிறதுக்கு காரணம் அவர். உண்மையிலேயே அவருக்கு நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயங்கள். அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு லைஃப்பில் வந்து ராம் கோபால் வர்மா அவர்களோட அந்த உதயம் சிவான்ற திரைப்படம் ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்து வெளியில் வந்து நான் இயக்குனர் ஆகணும்னு நான் நினச்சி இன்னைக்கு வந்து அதுக்கு நினைவாகுதுன்னா இப்போ ஐ கேன் டெல் யூ ஒன் திங், I can tell everyone whoever is watching this, if you dream about something with sincerity, with your gut feeling, with willpower, with determination, with consistency, kandipa you will make it. If Vishal can make it, kandipa neengalum you can make it. Yes, of course, there is இந்தால் இருக்கானே ஜான் விஜய். முதல் தடவை ஜான் விஜய்னால ஜாதி சண்டைனால நான் வந்து லயோலா காலேஜில் எனக்கும் இவனுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஃபஸ்ட் டைம் ஆக்சுவலாக அப்போ தான் எனக்கு தெரியும் ஜான் விஜய் என் சீனியர், அவ்வளோ க்ளோஸ் கூட இல்லை. ஆனால் இவனால் வந்து ஒரு பெரிய கலவரமே நடந்தது லயோலா காலேஜில். நான் நின்றுட்டுருக்கேன், இப்படி நின்றுட்டுருக்கேன். வந்து எங்கே இருக்கான் அந்த ஜான் விஜயன் தெரிலங்க, அவரு எனக்கு தெரியாதுங்க, சீனியரு. நானே எப்பயோ ஒரு வாட்டி தான் கிளாஸுக்கு வருவேன். தேடிட்டு இருந்தாங்க ஜான் விஜய்க்காக. அப்போலேருந்து தெரியும் இந்த மனுஷன். இவரை கூப்பிட்டு நடிக்க சொல்லி வி போத் அந்த நடிக்க ஆரம்பிக்கும் போது ஜான் எப்பவுமே வந்து ஃபுட்டேஜ் இவ்வளோ கொடுப்பாரு, எல்லாமே நல்லா இருக்கும். ஆனால் எல்லாமே சாப்பிட முடியாது இல்லையா, ஓரளவுக்கு தானே நம்ம பசிக்கு, அவ்வளோதான். அதுதான் எடுத்துக்கணும். ஜான் ஒரு குழந்தை மாதிரி. இப்போ கூட எனக்கு பாருங்களேன் அந்த பிளாக்ல அது ஏதோ, ஏன்னா நாங்கள்லாம் நானும் உதயாலாம் வந்து ஒரு நாள் எங்களுக்கெல்லாம் அந்த டைமில் கிளப்புக்குள்ளே வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாலாம் கிளப்புக்குள்ளே என்ட்ரி. அப்போது நாங்கள்லாம் வந்து ஐ திங்க் ஸ்கூல் தானே ஜான், அப்போ நாங்கள்லாம் நின்றுட்டுருக்குறோம். கிளப்பில் என்ட்ரியில் ஒரு தலைவர் நம்பால் ஒரு லுங்கி, ஒரு சட்டை, ஒரு கூலிங் கிளாஸு, அப்போ ரேபேனு, அது வேற, அது நான் சொல்லக்கூடாது, அது டிஸ்க்ளைமர் கார்டு வச்சுக்கிட்டு அவர் பாட்டு உள்ள பவுன்ஸ் தள்ளுற யாரு நம்ம எக்ஸ் டெபுட்டி சிஎம் எல்லாம் நின்றுட்டு இருக்கோம், நாங்கெல்லாம் நின்றுட்டு இருக்கோம். இவர் வந்து யாருமே இல்லைங்க, பொண்ணு நோ கேர்ள் ஃப்ரெண்ட் கூட, அவர் பாட்டு உள்ள போறாருங்க கிளப்புக்குள்ள. எங்களுக்கு வேந்து யாரா வேண்டாலும் இப்படி ஒரு ஆட்டிடியூட், இப்போ வரைக்கும் அதே ஆட்டிடியூட் வச்சிருக்காப்புல. அதுதான் நான் பயன்படுத்தினேன் இந்த படத்தில் வந்து பயன்படுத்தியிருக்கேன். இன்னொன்று முக்கியமாக எனக்கு இளையராஜா சாருக்கு நான் மிக்க நன்றி சொல்லணும். நான் மிகப்பெரிய ரசிகன். அவரை நான் பயன்படுத்திக்கிட்டு இந்த படத்தில் வந்து நான் ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன். ஸோ மீடியாவுக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் டைம் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர், ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் மீடியா. தேங்க்யூ, they all family to me. I have never treated them as media. Thank you so much. ட்ரெய்லர் வந்திருக்கு. In another அடுத்த வெள்ளிக்கிழமை you're going to watch it on silver screen, and then I have nothing to talk beyond that. I will wait for you all to tell me how the film is as me as a director, and then I will speak to you how why where. அதாவது நான் பார்க்காத அதை அவங்க சொன்னாங்க, சகோதரி சொன்னாங்க, she said the best revenge is to smile. இப்போ இது முடிஞ்சோடனே கூட இருக்கு, தடைகள் இருக்கு, இப்போ கூட நான் வந்து அந்த சிரிப்பு தான், அந்த ஸ்மைல் தான். பெஸ்ட் ரிவெஞ்ச் இஸ் டு ஸ்மைல். டென்ஷனே ஆகக்கூடாது, ஸ்மைல், அவ்வளோதான். நீ உன் பாதை, நீ வெற்றி நோக்கி போகிற இடையில வர தடைகளெல்லாம் அப்படி தூசி தட்டி போயிட்டே இருக்கணும். அது எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு. அது பொது வாழ்க்கையில் இருக்கலாம், இப்போ என்னோட பர்சனல் வாழ்க்கையில் இருக்கலாம், என்னோட ப்ரொஃபஷனல் வாழ்க்கையாக இருக்கலாம். எஸ், நான் இந்த படம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய கட்டாயம், என்னோட கடமையும் இருக்குது. அது ரிலீஸ் ஆகி ஜெயிச்சதுக்கப்புறம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இப்போயே பிளாக் பண்ணிக்கோங்க. வெற்றி விழாவில் வந்து உங்களை நான் கண்டிப்பாக நான் ஆணவத்தில் நான் சொல்லலைங்க, கண்டிப்பாக உங்களோட நம்பிக்கை எனக்கு தெரியும். நான் உங்கள் மத்தியில் நான் உட்காந்து படம் பார்த்துருக்கேன், நிறைய ஹீரோஸோட படங்கள் நான் தான் சொல்கிறேன். அதனால அந்த உள்வாங்கியெல்லாம் நான் பயன்படுத்தியிருக்கேன். அன்னைக்கு நான் சொல்வேன் நிறைய விஷயங்கள். இன்னைக்கு I'll will close this and let's wrap it up as a positive attitude. I'm hoping to see you all the same. இதே மாதிரி உங்க அபிமான திரையரங்குகள் நீங்க இந்த மாதிரி உட்காந்து என்னோட திரைப்படத்தை பார்த்துட்டு எனக்கு நீங்க சொன்னீங்கன்னா அதை விட
எனக்கு மிக சிறந்த ஒரு சந்தோஷம் எதுவுமே இல்லை. ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. லவ் யூ. TN Talkies, Tamil.